ராங்காராங்கில் இருக்க அந்த எழுத்து வடிவத்தையும் சிந்து சமவெளி நாகரிகத்தில் பின்பற்றிக்கிட்டு இருந்த எழுத்து வடிவத்தையும் ஒப்பிட்டு பார்த்தா அப்படியே ஒத்துப்போகும்னு சொல்கிறீங்க. எந்த அளவுக்கு ஒத்துப்போகும்? இட் மீன்ஸ் இப்போ தமிழ் எழுத்துக்கள் இருக்குல்ல, அதை நான் மலையாள எழுத்துக்களோடு ஒப்பிடுறேன் அப்படின்னா எனக்கு தெரிஞ்சிடும் ஷேப்பு மொத்தமாக மாறுபடுது இங்கே, அதனால் இது வேறு மொழின்னு எனக்கு தெரிஞ்சிடும். இந்த அளவுக்கு வேறுபாடு இருக்குமா, இல்லை அப்பட்டமாக அப்படியே ஒத்து போகுமா அந்த ராங்காராங்குக்கும் சிந்து சமவெளியில் பின்பற்றிட்டு இருந்த எழுத்து முறைக்கும்? ஒரு 80% ஒத்து போகுதுன்னு சொல்லலாம். அதே பெரிய விஷயமாச்சு. கண்டிப்பாக. இது வந்து சும்மா கூகுள் பண்ணாலே அதோட பிக்சர்ஸ் நிறைய வரும். இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் ராங்கோ அப்படின்னு கூகுள் பண்ணாலே வரும். அதில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மனுஷன் வந்து ஒரு ஷீல்டை பிடிச்சிட்டு நிற்கிற மாதிரி இருக்கும். சிந்து சமவெளியில் பார்த்தீங்கன்னா வெறும் கோடாக இருக்கும். இதில் வந்து கோடு இல்லாமல் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒரு லைன் போட்டு அது கொஞ்சம் டெக்கரேட் பண்ண மாதிரி இருக்கும். அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ் இருக்கும். இது பார்த்தா இது குழந்தை எழுதுன மாதிரி இருக்கும் சிந்து சமவெளி. அது பார்த்தா கொஞ்சம் பெரியவங்க எழுதுன மாதிரி இருக்கும். இந்த டிஃப்ரென்ஸ் தான் அதில் பார்க்க முடியும். மற்றபடி பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி தான் இருக்கும். கிட்டத்தட்ட எழுத்தும் அந்த காலகட்டத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா உலகம் முழுக்க ஒரே எழுத்து முறை மேபி இருந்திருக்கலாம். அது தமிழியாக கூட மேபி இருந்திருக்கலாம். சூப்பர். இப்போ கடவுள்களை பற்றியும் பேசிடலாம் விஜய். இப்போ கிரீக் மித்தாலஜியில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கடவுள் இருப்பாங்க. இடிக்குன்னு ஒரு கடவுள் இருப்பார், ஒட்டுமொத்தமாக பார்த்தீங்கன்னா ஜூஸ்ன்னு இருப்பார். இதுமாதிரி ஒவ்வொரு கடவுளாக வருவாங்க. அப்படியே ஒவ்வொரு மித்தாலஜியில் பார்த்தீங்கன்னா இதே போல் கடவுள்கள் அமைப்பு இருக்கும். நம்ம ஹிந்து மித்தாலஜியில் அதே போல் இருக்கும். எதில் எடுத்தாலும் இருக்கும். ஆனால் எல்லாமே ஒரே மாதிரி இருக்க மாதிரியே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் கிரீக் மித்தாலஜியில் ஒரு வெப்பன் காட்டுறாங்க அப்படின்னா அதில் 3 கூர்மையான குச்சிகள் இருக்கும், கும்புகள் இருக்கும், ட்ரைடெண்ட்னு சொல்லுவோம் நம்ம. அதை நம்ம எங்கே திரிசூலம்னு சொல்கிறோம். இது போல் ஒற்றுமைகள் கிடைக்குது. இது எப்படி நம்ம பார்க்குறது? எக்ஷுவா பற்றி சொன்னோம் இல்லையா, எக்ஷுவா அப்படின்னாங்க ஒரு சிவன் அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கும். அவர் வந்து இங்கேருந்து போனாருன்றாங்கல்ல, யாரோ ஒருத்தர் வந்தார் இங்கே வந்து எங்களுக்கு அறிவை கொடுத்துட்டு போனார் அப்படின்னு சொல்லலாம் இல்லையா. அவர் என்ன அறிவை கொடுத்தாரு அப்படின்ற கேள்வி வருது. அது ஏதோ ஒன்று வந்து சொல்லியிருக்காங்க. காட்டு போதி தர்மர் இங்கேருந்து அங்கே சைனாக்கு போன மாதிரி தான் கிட்டத்தட்ட இந்த அப்படி தான் இந்த நாலேஜ் வந்து உலகம் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகிருக்குன்றது தான் ஒரு உண்மை. ஒரு ரீசெட் நடந்தப்போ இப்போ இருக்கிற பழங்குடி மக்கள், இப்போ நம்ம பார்க்குற அந்த பழங்குடி மக்கள்லாம் இருக்காங்கல்ல, அவங்களாம் பழங்குடி மக்களாக இருந்திருக்கிறதுக்கான வாய்ப்பு ஒரு 26,000 வருஷத்துக்கு முன்னாடி மனிதர்கள் வந்து காட்டு மிராண்டிகளாக இருந்தாங்க சித்தரிக்கிறாங்கல்ல, கிடையாதுன்றது தான் என்னோட அபிப்பிராயம். அவங்களாம் ரொம்ப அட்வான்ஸ்டாக இருந்திருக்காங்க. எந்த காட்டு மிராண்டி இவ்வளோ கரெக்டாக ஃபுல்லாக மெஷர் பண்ணி கோயிலை கட்ட முடியாது. எந்த காட்டு மிராண்டி எந்த அளவுலாம் தஞ்சாவூரை மெருகத்திருக்க மாட்டான், முடியாது. ஸோ இந்த ரீசெட் நடந்தப்போ நிறைய பேர் வந்து இங்கேருந்து வெளியில் போய் மொழி, கலாச்சாரம், கடவுள்கள் இதை பற்றிலாம் நிறைய சொல்லியிருக்காங்க. இவங்க தான் போய் அந்த கலாச்சாரத்தை பரப்பியிருக்காங்க. இப்போது தமிழர்கள் உலகம் ஃபுல்லாக ஆமை இப்போ தடத்தை தாண்டி போனாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா, அவங்க போக வேண்டிய அவசியமே எனக்கு தேவையில்லைன்னு தோணுது. ஏன்னா நம்ம நாட்டிலேருந்து போய் என்னத்தை போய் வாங்கிட்டு வர போகிறாங்க? அவங்க கொடுக்க தான் போயிருப்பாங்க. அவங்க இவங்க போய் அங்கே கொடுக்குறாங்கன்னா இவங்க சும்மா கொடுத்துட்டு வர மாட்டாங்க, அறிவையும் சேர்த்து கொடுத்து தான் வருவாங்க. இந்த மாதிரி எங்கள் நாட்டில் நாங்கள் இப்படி இருக்கிறோம், இந்த மாதிரி சமைச்சு சாப்பிட்றோம், இந்த வியாதி வந்தால் இந்த மருந்து சாப்பிடுவோம், இந்த காலகட்டத்தில் நாங்கள் இந்த பயிர் பண்ணுவோம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லி கொடுத்துருப்போம். இதில் ஒரு சுயநலம் இருக்காதா? இப்போ எந்த ஒரு 100 விஷயம் பொதுநலமாக பண்ணாலும் ஒரு சுயநலம் இருக்குன்னு நம்ம சொல்லுவோம்ல, அது போல் அந்த காலகட்ட மன்னர்கள், தமிழ் மன்னர்களே சொல்கிறேன், இதில் சிவனை ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாலும் மெஜாரிட்டியாக இருந்திருக்காங்க. செகண்டரியாக பார்த்தீங்கன்னா விஷ்ணு ஃபாலோ பண்ணுறவங்க. அப்படி இருக்கிறப்ப இவங்க போயிட்டு ஒரு நாட்டை கைப்பற்றிட்டு அங்கே சிவனோட பெருமைகளை மக்களுக்கு பரப்பணும், கோயில் எழுப்பணும், இந்த மாதிரி ஒரே ஒரு தாட் இருந்திருக்காதா? சிவனுக்கு நான் செய்கிற தொண்டா இதையா நான் இந்த மக்களுக்கு செய்யக்கூடாது, இது ஒரு சுயநலமாக இருந்தாலும் பொதுநலமாக உங்களுக்கு மருத்துவம் சொல்லித்தரேன், கல்வி கொடுக்குறேன், இந்த மாதிரி விஷயம் பார்த்துருக்கலாமா? நம்ம வந்து சிவனை வந்து அவர் ஒரு கடவுள், அவர் ஒரு மதம் சார்ந்த மனிதர், அவர் வந்து அவரை பற்றி நாங்கள் சொல்கிறோம். அதனால் மனுஷ குலத்தோட முதல் மனிதர் கூட மேபி சொல்லலாம். ஃபர்ஸ்ட் கான்ஷியஸ் மேனுன்னு சொல்லலாம் சிவனை பற்றி. அது உங்களால் ஒரு 5 நிமிஷம் அமைதியாக எந்த வேலையுமே செய்யாமல் உட்கார முடிஞ்சதுன்னா உங்களுக்குள்ள ஒரு அறிவு பிறகும். குரங்குக்கும் மனுஷனுக்கு அதான் டிஃப்ரென்ஸ். நீங்கள் ஒரு குரங்கு மூச்சுட்டு இருக்க குரங்கை பார்த்தீங்கன்னா அதால் ஒரு நிமிஷத்துக்கு மேலே எந்த பாடி ஆக்ஷனும் இல்லாமல் இருக்க முடியாது. ஒன்று சொரிஞ்சுட்டு இருக்கும், இது பண்ணுறதுக்கு ஏதாவது ஒன்று பண்ணிகிட்டே தான் இருக்கும். அது எதுவுமே பண்ணாமல் பார்த்தீங்கன்னா ரொம்ப வயசான குரங்கு பார்த்தீங்கன்னா மெடிடேஷனில் இருக்கும், அமைதியாக உட்காரும். அது உட்கார்ந்ததுக்கப்புறம் அதோட இது தன்மையே மாறிடும். கொஞ்ச நாள் அது இறந்து போயிடும். மனுஷன் அந்த மாதிரி அமைதியாக உட்கார ஆரம்பித்ததுக்கப்புறம் தான் அவனோட லைஃபே மாறிக்கின்றது என்னோடய அபிப்பிராயம். நீங்கள் இப்போ ஒரு நம்மளோட மெமரி இருக்கு இல்லையா, நம்ம மெமரி வந்து இப்போ லாங் டேர்ம் மெமரி இருக்குது. ரொம்ப நாளைக்கு முன்னாடி நடந்ததை இப்போ நம்ம ரீகால் பண்ணோன்னா அது லாங் டேர்ம் மெமரி. ஷார்ட் டேர்ம் மெமரி இருக்கு இல்லையா, இப்போ நான் என்ன பண்ணிட்டு இருந்தேன், இப்படி நடந்து ஒரு ரூம் உள்ளே போகிறோம், எதுக்கு இங்கே வந்தோம் அப்படின்னு மறந்துடுறோம் இல்லையா, ஷார்ட் டேர்ம் மெமரி லாஸ். அது இப்போ நீங்கள் ஷார்ட் டேர்மாக அந்த மெமரியை நீங்கள் ஃபாலோ பண்ணிகிட்டே போனால் தான் ஒரு ஆக்ஷன் உங்களால் கம்ப்ளீட் பண்ண முடியும். ஒரு நாய் வந்து ஒன்று துரத்திட்டு வருது, திடீர்னு மறந்து போயிடுச்சு, எதுக்காக வந்துச்சுன்னா அது போயிடும் இல்லையா. ஸோ இந்த மெமரிலாம் டெவலப் ஆகிறதுக்குலாம் மனுஷனுக்கு வந்து முதல்ல அமைதியாக இருந்தால் தான் முடியும். தன்னிலை உணர்வு. இதை வந்து யாரோ ஒருத்தர் முதல்ல பண்ணியிருக்காரு, சிவனே எடுத்துக்காதீங்க, யாரோ ஒருத்தர் பண்ணியிருக்காரு அப்படின்றத மட்டும் யோசிச்சு பார்ப்போம். அவர்கிட்ட இருந்து தான் நம்மளுக்கு இந்த எவல்யூஷனரி இதுவே வந்திருக்கு. ஸோ கடவுளாக கூட பார்க்க மனுஷனாக இருந்திருக்கலாம். நம்மளோட முன்னோர்களை கும்பிடுவோம் இல்லையா, அந்த மாதிரி முதல் முன்னோரை கும்பிடுறோன்னு நினச்சிக்க வேண்டியது. நீங்கள் மற்றவங்க சிவனை கும்பிடலன்னு நினைக்கக்கூடாது. நீங்கள் என்னை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே வந்து வேறு பேரில் ஒரே கடவுளை தான் கும்பிட்டுட்டு இருக்காங்க.
நானும் என்னோட முஸ்லீம் நண்பரும் பேசிகிட்டு இருந்தோம். ஓப்பனாக பேசிக்குவோம், அதனால் சொல்கிறேன், யாரும் தப்பாக நினச்சக்கூடாது. நான் அவர்கிட்ட கேட்டேன், என்ன பண்ணேன், எங்கேயா போனேன் அப்படின்னா, அந்த மாதிரி இதுக்கு போயிருந்தேன், மெக்கா போயிருந்தேன் அப்படின்னு. மெக்கா போயிட்டு என்ன பண்ணீங்க அப்படின்னு கேட்டேன். அவன் போயிட்டு மொட்டைலாம் அடிச்சிருந்தாரு. மொட்டை அடிச்சுட்டு துணி சுற்றிட்டு ஃபோட்டோலாம் போட்டுருந்தாரு. அதுவும் நேர்த்தி கடன் உங்களுக்கு மொட்டை அவங்க ஆமாம் நேர்த்தி கடன் தான். இங்கே நம்ம ஹிந்துஸில் பண்ணுற மாதிரி அவங்களும் பண்ணுறாங்க. அதை தான் சொல்ல வரேன். ஓகே. என்னென்னா பண்ணிவிட்டு இது ஒட்டகம் கோமியம் குடித்தேன் அப்படிலாம் சொன்னார். பரவாயில்லையே இதெல்லாம் வந்து பண்ணுறீங்களா அப்படிலாம் கேட்டேன். எல்லாம் சொன்னார். நான் தான் கேட்டேன், இப்போ நான் போய் சிவன் கோயிலுக்கு போகிறேன், ஒரு கல்லை தான் கும்பிட்றேன், மொட்டை போடுறது வாய்ப்பு இருக்குது. ஒரு வேளை முருகன் கோயிலுக்கு போனால் மொட்டை போடுறது வாய்ப்பு இருக்குது, மொட்டை போடுவேன். அதே மாதிரி தான் நானும் ட்ரெஸ் போடுவேன். மாட்டு கோமியத்தை குடிக்கலான்னு சொல்கிறாங்க. நீங்கள் நானும் ஒரே வேலையை தானே பண்ணிட்டு வரோம். நீ வேற ஒரு இடத்துல நீயும் போகிற, அதே மாதிரி ஒரு கல்லை தான் கும்பிட்டுட்டு வர, இதே நான் பண்ணுற அதே வேலைகளை நீயும் பண்ணிட்டு வர, ரெண்டும் ஒன்று மாதிரி தான் இருக்குது அப்படின்றது என்னோட இது. அதுக்கு அவர் என்ன ரியாக்ட் பண்ணார்? நானும் அவர் வந்து இதை பற்றி ரொம்ப ஓப்பனாக பேசிக்கிறதுனால அவர் வந்து எஸ்ன்னு தான் சொன்னார். நான் சொல்கிறேன்ல, மதங்களாக நம்மளை பிரித்து வச்சுருக்காங்க. ஒரு 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 கான்ஷியஸ்னஸை தான் கும்பிட்டுட்டு இருக்கணும். ஏன் மசூதிக்கு மேலே எதுக்கு நிலாவும் நட்சத்திரமும் இருக்குது? சிவன் தலையிலையும் நிலாவும் நட்சத்திரமும் இருக்குது. ஏன் இருக்குது? அப்போ ஒருத்தர் சொல்லி இந்த ஈசா லாமான்னு சொல்கிறாங்க இல்லையா, ஈசா லாமா சேர்ந்தால் இஸ்லாம் ஃபார்ம் ஆகிருக்குன்றார். ஈசானா சிவன், லாமானா புத்தர். புத்தரும் சிவன் சொல்லலாம், புத்தரையும் ஈசான்னு சொல்லுவாங்க. சிவன் ஜீசஸையும் ஈசான்னு சொல்லுவாங்க. அந்த கேள்வி தான் கேட்க விரும்புகிறேன். என்னன்னா, இப்போ நம்ம ஈசன்னு சொல்கிறோம், ஆனால் ஏசு அப்படின்றதோட முதற்கட்ட பெயர் காரணம் பார்த்தீங்கன்னா ஏசா, ஏசையான்னு சொல்லுவாங்க. இங்கே ஈசன் ஏசா பெருசாலாம் ப்ரொனன்சியேஷன் வித்தியாசப்படலை. இங்கே நம்ம எதை புரிஞ்சுக்கிறது? ரெண்டு பேருமே ஒரே ஆள் தானா, இல்லைனா ஒருத்தரை ஃபாலோ பண்ணி இன்னொருத்தரை வந்திருக்கலாமா? ஜீசஸ் வந்து ஒரு மிகப்பெரிய வியாபார பொருளாக மாறுறதுக்கு முன்னாடி, இப்போ ஜீசஸை வச்சு பல பேர் பல கோடி ரூபாய் சம்பாரிச்சிட்டு இருக்காங்க இல்லையா. நீங்கள் வேட்டிக்கன் சிட்டி பார்த்தீங்கன்னா அது ஒரு பேங்க்காக தான் நான் பார்ப்பேன். அவங்களுக்குன்னு தனி சட்டம், அவங்களுக்குன்னு தனி நாடு, அது உள்ளே என்ன இருக்குன்னு யாருக்குமே தெரியாது. அந்த இடத்துல வந்து உலகம் ஃபுல்லாக லோன் கொடுத்து அவங்க இந்த காசை திருப்பி வாங்கிக்கிறாங்கன்றது தான் உண்மை. அதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு ஐக்கன் தேவையில்ல, அதுக்காக ஜீசஸ் எடுத்துக்கிட்டாங்கன்றது தான் நான் பார்க்குறது. ஒரு இன்ஸ்டிடியூஷனலைஸ்ட் ரிலீஜன் அப்படின்னு சொல்லலாம். எல்லா ரிலீஜனுமே இப்போ இன்ஸ்டிடியூஷனலைஸ் ஆகிடுச்சு. எல்லாம் இப்போது முஸ்லீம் மதமாக இருந்தாலும் இன்ஸ்டிடியூஷனலைஸ் ஆகிடுச்சு, ஹிந்து மதமும் அதே மாதிரி தான். எல்லாமே வியாபாரமாக மாறிச்சு. இந்த வியாபாரங்களும் நடக்கிறதுக்கு முன்னாடி அவர் ஒரு மனுஷனாக வந்து இந்த உலகத்துக்கு வந்தாருன்னு சொல்கிறாங்க இல்லையா. அவர் எங்கேருந்து வந்தார்னா பிதா கிட்டேருந்து வந்தார். அவர் சொல்கிற பிதா யாருன்னு பார்த்தீங்கன்னா முஸ்லீம்ஸோட அல்லா தான் அவரோட பிதா. ஓல்டு டெஸ்டமெண்ட்டும் நியூ டெஸ்டமெண்ட்டும் பார்த்தீங்கன்னா ஓல்டு டெஸ்டமெண்ட்டும் குரானும் ஒன்று தான். ஓகே. ஸோ இவருங்க அல்லான்னு சொல்லி அவங்க கும்பிடுற சாமியும், ஜீசஸ்ன்னு சொல்லி இவங்க கும்பிடுற சாமியும், சிவன்னு சொல்லி இவங்க கும்பிடுற சாமியும், எல்லா சாமியும் ஒன்றா தான் பார்க்கணும் நம்ம. அது மதத்துக்குள்ளே வந்து கொஞ்சம் வெளில வந்து பார்த்தா புரியும். இப்போ நம்ம நீங்கள் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லணும்னா, அந்த காலகட்டத்தில் அவர் வந்து ஒரு கோயிலில் இருக்கார். அந்த கோயிலில் வியாபாரம் பண்ணவங்களாம் அடித்து துரத்துறாரு. அந்த கோயிலில் யார் கும்பிட்டுட்டு இருந்தா? அவர் என் தந்தையின் கோயில் வந்து வியாபாரம் பண்ணாதீங்கன்னு அடிச்சு கொள்கிறார், அடிக்கிறார் எல்லாரையும். அந்த கோயில் என்ன மதத்தை ஃபாலோ பண்ணிட்டு இருந்தது? அந்த தந்தை யார்? இவருக்கு மட்டும் தந்தைன்னு தெரில, அவங்களுக்கும் தந்தையும் தெரிஞ்சிருக்காங்க, நல்லா கோயில் கட்டி வச்சுருக்காங்க. ஆனால் அந்த உண்மை இப்போ ரிவீலும் பண்ண மாட்டாங்க. ரிவீல் பண்ண மாட்டாங்க. அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து இவ்வளோ சின்ன நாடே கிடையாது. முதல்ல இப்போ பொலிட்டிக்கலி சின்ன நாடாயிடுச்சு இல்லையா. நம்ம குறுகிய காலத்தில் சின்ன வயசுலாம் காஷ்மீருக்கு வந்து பெருசாக காட்டுவாங்க. இப்போலாம் காஷ்மீர் பாதி கட் பண்ணி தான் காட்டுறாங்க. பிஓகேன்னு போஸ்ட் தனியாக போட்டாங்க. அதுக்கு முன்னாடி பாகிஸ்தானும் இந்தியாவும் ஒன்றா இருந்துச்சு. அதுக்கு முன்னாடி ஆப்கானிஸ்தானும் இந்தியாவும், பங்களாதேஷும் இங்கே இருந்தது தான். அதெல்லாம் தாண்டி கலாச்சார தாக்கத்தை பாருங்களேன். ஸ்தானம்ன்ற வார்த்தைனா என்ன அர்த்தம்? பொசிஷன்னு சொல்லுவாங்க. அப்பா ஸ்தானத்துலேருந்து, அப்பா பொசிஷன்லேருந்து பண்ணுங்க. இந்த ஸ்தானன்னு இருக்கிற எல்லா நாடுமே பார்த்தீங்கன்னா இந்த ஃபாலோ பண்ணியிருக்காங்க, ஏதோ ஒரு கலாச்சாரத்தை ஃபாலோ பண்ணி. பலுக்கிஸ்தானாக இருக்கட்டும், தஜிகிஸ்தானாக இருக்கட்டும், பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான் எல்லாமே வந்து இதே ஒரு சமஸ்கிருத வார்த்தை தான். ஸ்தானம், ஸ்தான்னு சொல்கிறது. ஸோ இப்போ சவுதி அரேபியா கிட்ட வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்தியாவோட தாக்கம் இருக்குது. ஸோ நீங்கள் அந்த ஆங்கிளில் தான் பார்க்கணும். நீங்கள் எல்லா டைமுமே ஹிந்துவிசமுக்கு ஒரு ரீஃபர்மேஷன் டைம் தேவைப்பட்டிருக்கு. அது ஒரு நம்பிக்கையாக மட்டும் நினைக்கிறேன், ஹிந்துவிசம்னு நினைக்கிறேன்னா அது ஒரு கலாச்சார நம்பிக்கையாக இருந்தால், ஒரு சயின்ஸாக இருந்ததுன்னா, அந்த சயின்ஸ் எப்போல்லாம் மதமாக மாறுதோ, ஒருத்தர் வந்து இது மதமாக மாற்றுறீங்க, நீங்கள் வந்து மூட நம்பிக்கைக்குள்ளே போகிறீங்க, வெளில வாங்க அப்படின்னு சொன்னவர் தான் புத்தர். அதனால தான் வந்து அப்போ இருந்த குருமார்களுக்கு புத்தரை பிடிக்காது. புத்தா வாஸ் அன் ஏத்திஸ்ட். அதே தான் ஜீசஸும் பண்ணியிருக்காருன்றது தான் உண்மை. அவரும் வந்து இந்த மதத்தை வந்து நீங்கள் வேறு ஆங்கிளில் எடுத்துகிட்டு போகிறீங்க, வியாபாரமாக எடுத்துகிட்டு போகிறீங்க, பண்ணாதீங்க, வெளில வாங்க அப்படின்னு சொல்கிறதுக்காக வந்தவர் தான் அவர். அவரும் புத்தர்ன்னு தான் நான் சொல்லுவேன். புத்தர் ஒரு மத தலைவராக நீங்கள் எடுத்துக்கிட்டாது. இஸ் அ மேன், இஸ் அன் என்லைட்டன்ட் பர்சன்.